அனைவருக்கும் வணக்கம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. அதாவது பார்த்திங்கன்னா, ஜூலை 31 கார்த்திகை தீபம் சீரியலில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அங்கே பார்த்திங்க அப்படின்னா, எலெக்ஷன் வேலையெல்லாம் களை கட்டுது. கோயில் பூஜைக்கெல்லாம் போகிறாங்க. அங்கே போயிட்டு சாமி கும்பிட போகிறப்ப சிவனாண்டியும் சாமுண்டீஸ்வரி சவால் விட்டுக்கிறாங்க. அதாவது சாமுண்டி ஜெயிச்சிட்டா சிவனாண்டி போய் அவங்க வீட்டில் வேலைக்காரங்க மாதிரி பத்திரம் தேய்ச்சி எல்லாமே பண்ணணும். அதே மாதிரி சிவனாண்டி ஜெயிச்சிட்டா சாமுண்டீஸ்வரியுடைய பிள்ளைங்க 4 பேரும் அங்கே போய் பத்திரம் தேய்ச்சி வேலைக்காரியாக இருக்கணும்னு சவால் விட்டுட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா, உடனே பயங்கரமாக எல்லாருமே போய் ஓட்டு கேட்டுட்ருக்குறாங்க. தாய்மார்கள்கிட்ட ரொம்ப ஒரு மாதிரி பாசமாக இது மாதிரி சாமுண்டீஸ்வரி போய் ஓட்டு கேட்டுட்ருக்குறாங்க. தங்கத்துக்கு தாலி கொடுக்குறேன், பணம் கொடுக்குறேன், அது இதுன்னெலாம் சொல்லிட்டுருக்குறாங்க. ஒரு வீட்டில் போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க ஒரு கல்யாணம் நடந்துகிட்ருக்குது. அங்கே போய் பண உதவி, நகை இதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டுருக்குறாங்க. அம்மா நீங்கள் மகராசியாக இருக்கணும், இந்த அளவுக்கு எங்களுக்கு கல்யாணத்துக்காக இவ்வளோ தூரம் எல்லாம் செய்கிறீங்க, பண்ணுறீங்க, நீங்கள் நல்லா இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வாழ்த்திட்டு இருக்கிறாங்க. இதுக்கடையில் ராஜா பிளான் பண்ணிவிட்டு ஒரு காமெடி பண்ணிடுறாரு. என்ன அப்படின்னா, அந்த சிவனாண்டியை ஒரு வீட்டில் டெத் ஆகிடுது, இறந்துடுறாங்க. ஆனால் அங்கே போயிட்டு ஏதோ சந்தோஷமான நிகழ்வு நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அங்கே போயிட்டு ஓட்டு கேட்குறதுக்காக அனுப்பிச்சி விட்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இந்த சிவனாண்டி என்ன பண்ணுவார்னா, அது தெரியாமல் வீட்டில் துக்கம் விசாரிக்கிற வீட்டில் போயிட்டு, என்னப்பா நல்லா இருக்கிறீங்களா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இந்த மாதிரி நிகழ்வு அடிக்கடி நடக்கணும் அப்படி இப்படின்லாம் சொல்கிறாரு. உடனே பயங்கர டென்ஷனான, ஐயோ என்னையாது நானே எங்கள் அம்மா செத்து போச்சுன்னு பறி கொடுத்துட்டு துக்கத்தில் உட்காந்துருக்கிறேன், ஏதோ கல்யாண வீட்டுக்கு விசேஷ வீட்டுக்கு வந்த மாதிரி இந்த மாதிரி நிகழ்வு நிறைய நடக்கணுங்கிற கேன மாதிரி உளறிட்டுருக்கிற, யோ உன்னையெல்லாம் தலைவராகி நாங்கள்லாம் ஓட்டு போட்டோம்னா பொழப்பு கிழிஞ்சிரும், இனிமேல் நீ நீ எங்கள் மூஞ்சிலையும் முழிக்காத, மரியாதையே வெளியில் போயிரு, பயங்கர டென்ஷன் ஆகுது எனக்கு அப்படி இப்படிங்கிறாங்க. டே மவனே என்னடா ஆச்சு, என்னடா அது இப்படி மாற்றி விடே, அந்த டிரைவர் நம்மளை மாற்றி இது பண்ணி பிளானை போட்டு விட்டான்டா, கேவலமாக போச்சு, அடிக்க தருமடி போட்டாலும் போட்டுருவானுங்க, அசிங்கப்படுறதுக்குள்ளே வாடா இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகிறாங்க. அதுக்கப்புறமா கேவலமாக இருக்குது, எல்லாம் ஒரு ஆளா அப்படி இப்படின்லாம் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் டே மவனே இந்த டிரைவர் பண்ணுற வேலை தான், அவனை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சந்திரகலாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சந்திரகலாவும் ஃபோன் பண்ணிவிட்டு, இங்கே பாரு சந்திரகலா, என்னது இந்த டிரைவர் சொன்னான்னு சொல்லி நீ சொல்லி நான் அங்கே போனால் பெரிய பிரச்சனையாயிடுச்சுங்கிறாங்க. ஆமாங்க, நான் அதுக்கு தான் சொல்லலான்ட்டு உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணேன், ஆனால் நீங்கள் தான் ஃபோனை எடுக்கவே இல்லை, பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுங்கிறாங்க. என்ன இவங்க கேவலப்படுத்திட்டு அசிங்கப்படுத்திகிட்டே இருக்கிறான், இவனை சும்மாவே விடக்கூடாது அப்படி இப்படிங்கிறாங்க. அதுக்கு ஒன்றே சந்திரகலா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கனால நீங்கள் ஓட்டு வாங்க முடியாது, நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் கேளுங்க, ஒரு சினிமா நடிகையை கூட்டிக்கிட்டு நீங்கள் ஓட்டு கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒன்று நடக்கும் அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு, சரி இது நல்ல ஐடியா தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சினிமா நடிகையை போய் கூட்டிகிட்டு வர்றாங்க. ரமணா பாண்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடிகையை கூட்டிகிட்டு வர்றாங்க. அவங்கள கூட்டிகிட்டு ஓட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே எல்லாருமே சரி அதே மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வர்றாங்க. வந்தோடனே ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்காங்க, மக்கள்கிட்டலாம் கை கட்டுறாங்க, எல்லாம் வாங்க வாங்கன்னு சொல்லி ஒரு கும்பல் அத்தனை பேர் அந்த நடிகையை பார்க்குறதுக்காக எல்லோரும் போயிட்டு அப்படியே வழிஞ்சிட்டு அப்படியே பார்த்துட்ருக்குறாங்க. சரி நான் உள்ளே போய் சரி அவங்க போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஓட்டு கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கார் மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே உள்ளே போயிடுறாங்க. உடனே சிவனாண்டி இருந்துக்கிட்டு சொல்கிறாரு, அம்மா இங்கே பாருங்கள், இந்த லெட்டரில் நான் எழுதியிருக்கிறதா நீங்கள் மனப்பாடம் பண்ணி நீங்கள் அப்படியே பேசி ஓட்டு கேட்கணும், நீங்கள் எனக்காக ஓட்டு கேட்கணும் அப்படிங்கிறாங்க. சரிங்க கொண்டாங்க, நீங்கள் வெளியில் போங்க, நான் மேக்கப் போட்டுட்டு வந்துடுறேன்ட்டு உள்ளே போயிடுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, சாமுண்டீஸ்வரி ஓட்டு கேட்குறதுக்காக அந்த வழியே வர்றாங்க. ஒரு ஈக்காக்க குஞ்சை கூட காணோம். உடனே பெரிய மாப்பிள்ளை ராஜாவில் என்ன ஒரு மக்களை கூட இல்லை, எங்கே போயிட்டாங்கன்னு ஒரு 2 வயசானவங்க ஒடியாராங்க. யோ எங்கேயோ போயிட்டுருக்குறீங்க அப்படிங்கிறாங்க. உனக்கு தெரியாதா, நடிகை வந்திருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க பெயரை சொல்லிட்டு ஓடலாங்க. ஓ அவங்களா, சரி சரி, அப்போ ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி சேர்ந்து ஒட்டு மொத்தமாக எல்லோரும் போய் அவங்கள பார்க்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி பெரிய மாப்பிள்ளையும் ராஜாவும் சேர்ந்து ஒரு பிளானை போடுறாங்க. அவன் சொல்கிறாங்க, சிவனாண்டிக்கு எப்படியா இருந்தாலும் ஒரு காயத்தில் எழுதி கொடுத்துருப்பான் அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் ஒரு பிளானை போட்டு மாற்றி எழுதிடுறாங்க. அதாவது சாமுண்டீஸ்வரிக்கு ஓட்டு போடுங்க, சிவனாண்டி பற்றி தப்பு தப்பாக எழுதி கொடுத்து கொண்டுட்டு போய் அந்த லெட்டர் கொடுப்பாங்க. யோ யார் நீ அப்படிங்கிறாங்க. நான் சிவனாண்டியோட ஃப்ரெண்டு தான், அந்த லெட்டரை என்கிட்ட கொடுத்துருங்க மேடம், இந்தாங்க இந்த காயத்தை வச்சு இதில் என்ன எழுதியிருக்குதோ அப்படியே படிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷம் மேடம், உங்கள் கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்கிறாங்க. சந்தோஷம் எடுத்துக்கோங்க அப்படின்ட்டோன்னே உடனே பெரிய மாப்பிள்ளை அந்த லெட்டரை மாற்றி கொடுத்துட்டு ஓடியே போயிடுறாரு. அதுக்கப்புறமா அவங்க ஃபுல்லாக மேக்கப் போட்டுக்கிட்டு
பார்த்துட்டு சந்தோஷமாக ஹாப்பியாக இது பண்ணிகிட்ருக்குறாங்க. சிவனாண்டி ஓட்டு கேட்க வந்திருப்பாங்களாட்ருக்குது அப்படி இப்படின்னோடனே சாமுண்டீஸ்வரி அங்கே நிற்கிறாங்க. சிவனாண்டி அங்கே வந்துட்டு, என்ன ஊர் மக்கள் பூரா இங்கே நான் ஓட்டு கேட்குறதுக்காக நடிகை கூப்பிட்டு வந்தேன்னா நீங்களும் இங்கே வந்திருக்கிறீங்க, என்ன டிரைவரு நீ கூட வந்திருக்கிற, ஆச்சரியமாக இருக்குது அப்படி இப்படின்னுங்கிறாங்க. பெரிய மாப்பிள்ளை இவங்களும் ரொம்ப நக்கலாக நையாண்டியாக சிரிக்கிறாங்க. உடனே நான் அந்த நடிகை பார்த்திங்கன்னா டெம்போவில் மேலே ஏறிக்கிறாங்க. ஏறிக்கிட்டு எல்லோருக்கும் வணக்கம் அப்படிங்கிறாங்க. எல்லோரும் பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு அவங்கள நடிகை கண்டோடனே எல்லாருமே வளைஞ்சிட்டு அப்படியே சிரிச்சிட்டு சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்துட்டுருக்குறாங்க. கடைசீட்டில் பார்த்தா அவங்க என்ன இருந்திருக்கிறாங்கன்னா, அவங்க சொல்கிறாங்க, நான் சிவனாண்டிக்காக ஓட்டு கேட்க சப்போர்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்ட்டு. அவன் ஒரு தெண்டம் அவன் வந்து இந்த ஊரில் இருந்தான்னா எந்த ஒரு காரியமும் அவன் ஜெயிச்சான்னா காசை பூரா சாப்பிட்டு ஏப்ப விட்டுருவான், மக்களுக்கு எந்த நல்லதும் செய்ய மாட்டான் அப்படி இப்படின்னு சிவனாண்டி பற்றி கேவலமாக வந்து சொல்லுவாங்க. உடனே சிவனாண்டி அப்படியே மவனை என்னடா அது இவ பாட்டில் சௌரியத்துக்கு பேசிகிட்டு இருக்கிறா, என்னடா ஆச்சு அப்படிங்கிறாங்க. அப்பா எனக்கும் ஒன்றும் தெரியலப்பா, ஏதோ நான் நல்லாதாப்பா எழுதி கொடுத்தேன், இப்படி என்ன எப்படி எதுக்கு இப்படி பேசுகிறானே தெரியல அப்படின்னு சரியான கடுப்பாய் நிற்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ராஜாவும் அவரும் பெரிய மாப்பிள்ளையும் அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப சிரிக்கிறாங்க. அப்பாடா நல்லா இருக்குது, இன்னும் போப்பா என்ன அற்புதமாக சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க இருந்துக்கிட்டு, நீங்கள் வந்து எக்காரணம் சிவனாண்டிக்கு வந்து அது வந்து ஒரு தெண்டம் சுத்த வேஸ்ட்டு, அதுக்கெலாம் ஓட்டு போட்டுறாதீங்க, போட்டிங்கன்னா உங்கள் ஊருக்கு ஒரு நலத்திட்டம் கூட வராது அந்த சிவனாண்டிக்கு, அதெல்லாம் போடாதீங்க அப்படி இப்படின்னு சிவனாண்டி பற்றி தப்பாக பேசிட்டு, சாமுண்டீஸ்வரி மேடத்துக்கு போடுங்க, ரொம்ப நல்லவங்க, நிறைய நல்லது செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோடனே சாமுண்டீஸ்வரிக்கு ஆச்சரியமாக இருக்கும். என்ன இவன் கூட்டிகிட்டு வந்தவன் நம்மளை பற்றி சொல்கிறானேன்ட்டு அவங்களும் சிரிப்பாங்க. ஒட்டு மொத்தமாக எல்லோரும் சிரித்து முடிச்சுட்டு அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம், பார்த்தியா இந்த பொண்ணு வந்து சிவனாண்டி மோசமானவன்னு சொல்லுது, அப்போ நம்ம சாமுண்டீஸ்வரிக்கே ஓட்டு போட்டலான்ட்டு எல்லாம் போவாங்க. பயங்கர கடுப்பாயிட்டு அந்த நடிகையை கூப்பிட்டு, யோ என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்கிற, நான் என்னம்மா எழுதி கொடுத்தேன், என்னம்மா பண்ணிகிட்ருக்கேன், ஐயோ நான் கரெக்டாக தான் பேசிச்சோ, நீங்கள் தான் தப்பாக பேசிகிட்ருக்கிறீங்க, இங்கே பாருங்கள் அந்த லெட்டர் கொடுத்தது உங்கள் ஃப்ரெண்டு தான் கொண்டாந்து கொடுத்தாருன்னு வாங்கி பார்த்துட்டு அவங்க 2 பேரும் அப்பனும் மௌனம் அதிர்ச்சி ஆகிறாங்க. பயங்கரமான காமெடியாக இருந்துகிட்ருக்குது. இந்த மாதிரி வந்து கார்த்திகை தீபத்தில் வந்து எலெக்ஷன் வேலை நடந்துகிட்ருக்குது. யார் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த எபிசோடில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.